ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாலிபாப் கிச்சன். நம்ம வீட்டில் இருக்கிற 4 பொருளை வச்சு நம்ம சிங்கில், மற்றபடி பாத்ரூமில் எந்த இடத்துல உப்பு கரை பட்டிருந்தாலுமே, டைல்ஸில் எந்த இடத்துல உப்பு கரை பட்டிருந்தாலுமே நம்ம இந்த 4 பொருள் வச்சு நல்லா தேய்ச்சி கழுவுனோம்னா சுத்தமாக நம்ம 4 பட்டை உப்பு கரைனாலும் க்ளீன் ஆயிரும். பாருங்கள், இந்த 4 பொருள் என்னென்ன பொருள் நான் சேர்த்துருக்கேன்னு முதல்ல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சிங்க்கை பாருங்கள், எப்படி மெர்சலாக இருக்குதுன்னு பாருங்கள். கழுகாதுக்கு முன்னாடி என்னோடய சிங்க்கோட நிலமை இந்த நிலமை பாருங்கள், எப்படி உப்பு கரை பட்டிருக்குன்னு பாருங்கள். டைல்ஸில், சிங்க்கு மேலே டைல்ஸு, பைப்பில் எல்லா இடத்துலையும் உப்பு கரை படிஞ்சிருக்கு. இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு 4 பொருள் வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதுக்கு முதல்ல ஒரு 1½ ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 1½ ஸ்பூன் வினிகர் எடுத்துக்கணும். பாருங்கள், சிந்தட்டிக் வினிகர் ஒரு 1½ ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது ஊற்றுனதுக்கப்புறம் அதில் நல்லா பபுள்ஸ் வரும். அப்படி பபுள்ஸ் வந்தால் தான் நம்ம ஒரிஜினல் பேக்கிங் சோடா. பாருங்கள் எப்படி பபுள்ஸ் வருதுன்னு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற கற்பூரம் ஒன்று எடுத்து நல்லா உடச்சி நல்லா பொடி பண்ணி, கையிலேயே நல்லா பொடி பண்ணி போட்டுறணும். பாருங்கள், ஒரே ஒரு கற்பூரம் எடுத்து, கற்பூர வில்லை ஒன்று எடுத்து நல்லா கையிலேயே பொடி பண்ணி போட்டுறேன். நான் 1 போடுறேன், நீங்கள் 2 வேணும்னாலும் போட்டுக்கலாம். நீங்கள் அடுப்பு, கேஸ் அடுப்பு எல்லாம் துடைக்கிறது அப்படிங்கிறதா இருந்தால் இதோட டபுள் மடங்காக எடுத்துக்கோங்க. அடுத்ததாக புளிச்ச மாவு ஒரு 1½ ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது மாவாட்டி வெளியே வச்சுருந்த இட்லி மாவு, நல்ல புளிச்ச மாவு. நல்லா புளிச்ச மாவு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கரையெல்லாம் பளிச்சுன்னு எடுத்துகிட்டு வந்துடும், உப்பு கரையெல்லாம். பாருங்கள், புளிச்ச மாவையும் போட்டு நல்லா கலக்கி வச்சுட்டேன். கலக்கி வச்சு இப்போ இதை எடுத்து ஒரு ஸ்டீல் நார் வச்சு இப்போ நம்ம சிங்க்கெல்லாம் தேய்ச்சிடலாம். ரஃப்பாக தேய்க்காமல் மெதுவாக தான் நான் தேய்க்கிறேன். பாருங்கள், நான் எப்படி தேய்க்கிறேன்னு பாருங்கள். ஃபுல்லாக நம்ம எந்த உப்பு கரை படிஞ்சிருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் நல்லா தேய்ச்சிடலாம். நல்லா அழுத்தி தேய்க்காமல் மெதுவாகவே தேய்ச்சா கூட கரை எடுத்துகிட்டு வந்துடும். அப்படி ரொம்பவே நாள்பட்ட கரையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சமாக அதை கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டு அது ஊறினதுக்கப்புறம் தேய்ச்சிங்கன்னா பளிச்சுன்னு போயிடும். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தேய்ச்சிடலாம். சிங்க்குக்கு மேலே இருக்கிற டைல்ஸு எல்லாத்துலேயும் நல்லா தேய்ச்சி கழுவிடலாம். பாருங்கள், உப்பு கரை எப்படி படிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் நல்லா சுத்தமாக தேய்ச்சி கழுவ போகிறேன். பாருங்கள், ஃபுல்லாக தேய்ச்சாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி நம்ம கழுவிடலாம்.
பாருங்கள் எப்படி போகுதுன்னு பாருங்கள். லேசாக தான் தேய்ச்சேன், உங்களுக்கே தெரியும். நல்லா அழுத்தம் கொடுத்தும் கூட தேய்க்கல. அதுக்குள்ளே நம்ம அந்த கரையெல்லாம் எப்படி வருதுன்னு பாருங்கள். மாவு உங்களுக்கு நல்ல புளிச்ச மாவாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த உப்பு கரையெல்லாம் பளிச்சுன்னு எடுத்துகிட்டு வந்துடும். பாருங்கள், அந்த உப்பு கரையெல்லாம் எப்படி எடுத்துருக்குதுன்னு பாருங்கள். நீங்களே பார்க்குறீங்களா? ஃபுல்லாக எடுத்துடுச்சு. ஒரு தடவை தேய்ச்சதுக்கே இதே மாதிரி ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா மீதி இருக்கிற லைட்டாக ஒட்டிகிட்டு இருக்கிற உப்புக்கரை கூட நம்மளுக்கு வந்துடும். ஃபுல்லாக கழுவியாச்சு. இதுக்கு முன்னாடி இருந்ததை பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பாருங்கள், இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சிங்க்கு அந்த டைல்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா உப்பு கரை படிஞ்சிருக்கு. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சுற்று வட்டாரம் ஃபுல்லாக உப்புப்பாக அரைச்சி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சிங்க்கு இப்போ எப்படி இருக்குதுன்னு காட்டிடுறேன். இப்போ பாருங்கள். கழுவுனதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நான் லைட்டாக தான் தேய்ச்சி கழுவுனேன், அதுக்கே இப்படி பளபளன்னு ஆயிடுச்சு. நீங்கள் 2-3 தடவை நல்லா ஊற வச்சு கழுகிட்டிங்கன்னா சுத்தமாக பளிச்சுன்னு உங்களுக்கு ஒரு உப்பு கரை கூட இல்லாமல் பளிச்சுன்னு போயிடும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நீங்களே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பாத்திரமெல்லாம் கழுவிட்டு அப்பப்போ நான் கழுவிடுவேன். சிங்க்கு சுத்தமாக நீட்டாக கழுவி வச்சுருவேன். இப்போ நான் ஊருக்கு போனதுனால போன வாரத்தில் நான் ஊருக்கு போயிட்டேன். எங்கள் அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு ஊருக்கு போனதுனால ஊருக்கு போய் அங்கே 4 நாள் தங்கிட்டேன். வந்து பார்த்தா இந்த லட்சணத்தில் இருக்குது. அதெல்லாம் நான் அதனால தான் என்னோடய சிங்க்கு இப்படி இருக்குது. அதை நான் எப்படி கழுகுனேன்னு உங்களுக்கு கழுவி காட்டியிருக்கேன். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்பளம் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். இது போலவே நீங்கள் பாத்ரூம்லேயும் இருக்கிற உப்பு கரையும் டைல்ஸில் படிஞ்சிருக்கிற உப்பு கரையெல்லாம் கூட இப்படியே தேய்ச்சி சுத்தம் பண்ணிடலாம். நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. நீங்கள் பாத்திரமெல்லாம் கழுவிட்டு உடனுக்குடனே இந்த மாதிரி கலக்கி மடார்னு கழுவி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த உப்பு கரை படியவே படியாது. எப்போவுமே நம்ம உப்பு தண்ணி யூஸ் பண்ணுறதுனால தான் அந்த உப்பு கரை நம்மளுக்கு படியுது. சூப்பராக இருக்குது பாருங்கள். பளிச்சுன்னு பளபளன்னு ஆயிடுச்சு நம்ம சிங்க்கு. பாருங்கள், லைட்டு வெளிச்சத்துக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அப்படி இல்லைன்னா க்ளீனிங் வீடியோ, விளாக் வீடியோ எது பார்க்குறதுனாலும் என்னோடய சேனல் லாலிபாப் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.